இது வரைக்கும் விசிகே கட்சியில வந்து யாருக்குன்னா அமைச்சர் போஸ்டிங் கொடுத்தாங்களா? இல்ல. எங்க தளபதி வந்து எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுத்து அமைச்சர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்க இப்படியே பேசியிருந்தாக்கா அடுத்த ஆட்சியில திமுகவே இருக்காது. ஸ்டாலின் பத்தி கேட்கறீங்களா இல்ல எடப்பாடி பத்தி கேட்கறீங்களா? அவங்களாம் ஒரு ஆட்சி ஆண்டவங்க. அவங்க வந்து ஓரளவுக்கு கம்பேர் பண்ணலாம். இது பிரியா வந்து ஒரு சின்ன ஒரு குழந்தை. அது வந்து ஒரு மாவட்டத்துல வந்து ஒரு சின்ன ஒரு பூச்சி மாரி அவங்களாம். பிரியாணா ஜாலியா அவங்க அவுட்டிங் போவாங்க, ஜாலியா சேகர் பாப்பா கொடுக்குறாங்க, சுத்துவாங்க. விஜய் ஒரு ஆட்சி எங்க வீட்டு பிள்ளை மாரி எல்லாருக்கும் நல்லா உதவி செய்து எல்லா மக்களை பெண்கள் அந்த தைரியமா நடக்கிறாங்க. திரும்பி அவர் நின்னாருன்னா அவர் அசிங்கப்பட்டு தான் போனோம். திமுக எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்னாங்க எய்ம்ஸ் கொண்டு வரும்னு சொன்னாங்க, ஒரு கல்ல காட்டினாரு, நீட்டை ஒழிச்சிடும் சொன்னாரு, அதெல்லாம் ஒழிச்சாரா? டிஎம்கே கெப்பாசிட்டி கூட வராது, ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சியே இல்ல, அவ்வளவுதான் போயிடுச்சு. ஓகே, எப்படிக்கா உங்க வீட்டு பிள்ளை மாதிரி எங்க வீட்டு பிள்ளை மாரி தான். நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? அது எல்லாம் நாங்க நினைச்சதான் நினைக்குது. கடவுள் நடத்துறாரு விஜய் மனசுல. இப்போ ஸ்டாலின் வந்து விமர்சனம் வைக்கிறாரு, என்னன்னா பெண்களுக்கு எல்லாம் சேஃப்டி இல்ல. அது சேஃப்டி கிடையாது, அது போட சின்னது தட ஓட சின்னலாம். இல்லக்கா, இவர் ஜெயிச்சிட்டாருன்ற அவரோட பொறாமை வந்து தாங்க முடியல அவரால. தாங்க முடியல, உடனே கடவுள் சுத்தமா அது ஒண்ணுமே நடக்காது. விஜய் நடக்கும். ஏன்னா அவர் இதை வச்சு நம்ம அடுத்த 5 வருஷத்துல வந்துடலான்ற மாதிரி பாக்குறாங்க. இது 5 வருஷம் இல்ல, 30 வருஷங்களா விஜய் தான் ஆட்சி. அடுத்த ஆள முடியாது. இது வந்து கட்சி தாவலோ இல்ல மாற்று கட்சி நெய்கிறதோ வந்து இப்போ வரல. இது முன்னாடி கலைஞர் இருக்கும்போதும் சரி, அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதும் சரி, மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி, புரட்சி தமிழ் எம்ஜிஆரும் திமுகவில் இருந்து புதிய கட்சி ஆரம்பிச்சவர் தான். அதனால இது வந்து கட்சி தாவலோ அந்த மாதிரி ஆள் பிடிக்கிற சட்டமும் கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் நினைச்சா தமிழ்நாடு ஃபுல்லா அவர் வரதுக்கு ரெடியா இருக்காங்க. இது ஒரு கட்சி தாவலே கிடையாது. அதான் இப்ப இந்த டிவிக்கில ஃபுல்லா இளம் பசங்களா இருக்காங்க, எங்கேஜா இருக்காங்க. பிளஸ் இன்ஸ்டாகிராம்ல மூலியமா வந்து நிறைய வந்து நமக்கு வந்து இது இருக்கு. இப்போ டிஎம்கே என்ன பண்ணாங்க, புளியை பார்த்து பூனை சூடு போடுற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எல்லாருமே வரணும்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க வந்து ஜென்சி கூட்டம், சின்ன பசங்களை கூப்பிடுறேன்ட்டு பெரிய ஆளுங்களை வந்து கூப்பிட்டு இருக்காங்க. வயசானவங்க எல்லாம் வந்து இன்ஸ்டால பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, இன்னைக்கு நம்மளே பாத்தீங்கன்னா ஜென்சி கூட்டம் சொல்றோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஆன்லைன் தொலைத்தொடர்பு தான். தொலைத்தொடர்பு இப்போ சொன்னபோது நம்மளுடைய மாண்புமிகு அர்ஜுன் யாதவ் அவர்கள் சொன்னாருங்க, திமுக கிட்டத்தட்ட 300 கோடி இந்த ஆன்லைன் இதுக்காக செலவு பண்ணிருக்கு. அது போல தமிழக வெற்றி கழகத்துல வந்து எல்லாருமே ஜென்சிசட்னா புதிய தலைமுறை ஓட்டுகள் அதிகம். அந்த ஓட்டுகள் அதிகமா வரும்போது நம்ம முன்காலத்துல வந்து செல்போன் இல்லாம தான் பிறந்தோம். இப்போ பிறக்கும் போதே குழந்தைங்கள செல்போனா பிறகுது. டெக்னாலஜி வளர்ச்சினால அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அவரு நிதியை பத்தி பேசும்போது என்னன்னா, இந்த கல்வி நிதி வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து கொடுக்கல அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் வந்து மும்மொழி கொள்கை வந்து வராதனாலதான் வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து அனுமதிக்காதனாலதான் வந்து கல்வி நிதி வந்து மோடி சைட்ல இருந்து தர மாட்டாங்க, மத்திய அரசுல இருந்து தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. இல்ல, இதே கேள்வியே ஒரு முன்னாள் இப்போ திமுக மினிஸ்டர் திமுக எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க எய்ம்ஸ் கொண்டு வரும்னு சொன்னாங்க, ஒரு கல்ல காட்டினாரு, அதுக்கப்புறம் நீட்டை ஒழிச்சிடும் சொன்னாரு, அதெல்லாம் ஒழிச்சாரா? அதனால நம்ம தளபதி நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன கல்வி வேணுமோ அந்த கல்விக்கான கொள்கையை கண்டிப்பா கொண்டு வருவாரு. இப்ப இருக்க ஆட்சி வந்து 30 நாள் முடிஞ்சிருக்கு. இந்த 30 நாள் ஆட்சி எப்படி இருந்துச்சு? நல்லா தானே பண்ணிருக்காங்க. எங்க சைட்லாம் செங்கல்பட்டு மாவட்டம்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆனா எதிர்கட்சி தலைவர் வந்து விமர்சனம் வைக்கிறாரு, வந்து சரியா பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமா விமர்சனம் வச்சிருக்காரு. நேற்று கூட மகளிர் அணி கூட்டம் நடந்த போது கூட நிறைய சொல்லியிருக்காரு. அப்படிலாம் எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஆட்சி எதிர்கட்சி ஆட்சின்ட்டு அவங்க அந்த மாதிரி கூட பேசலாம். அவங்க ஆட்சி செய்யும் போது ஒழுங்கா செஞ்சாங்களா? குறை சொல்லின்னு தான் இருப்பாங்க. அது என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து இப்ப இருக்க முதலமைச்சர் வந்து கான்பிடண்டா இருங்கன்னு சொல்றாரு. ஆனா வந்து மக்களுக்கு அந்த கான்பிடன்ட் இருக்கான்னு தெரியல, அவருக்கே இருக்கான்னு தெரியல. இருக்க வச்சுதான் 8 கோடி மக்கள் ஓட்டு போட்டு பேசியிருக்காங்க. புரியுதுங்களா? இவர் நல்ல முதல்வரா, இவர் கெட்ட முதல்வரான்னு சொல்லிட்டு இருக்கிற 50-60 ஆண்டு வந்து எந்த ஒரு முதல்வரும் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. வந்த ஒரே மாசத்துல எல்லாத்தையும் இதை பண்ணிட்டாரா அதை பண்ணிட்டாரான்னு சொல்றது அது வந்து எதுவுமே சாத்தியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை வருஷமா ஏடிஎம்கே டிஎம்கே இருந்துச்சு, இது வரைக்கும் எந்த ஒரு சாத்தியமே பண்ணல. இப்போ வந்த ஒரு 1.5 மாசம் தான் ஆச்சு, 35 நாட்கள் தான் ஆகுது. அந்த மாசத்துல ஏகப்பட்ட இடத்துல ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு நல்லா உதவி பண்றாரு, போற வசதி எல்லாமே பண்ணி தராங்க. எல்லாமே ஒரு நல்ல ஒரு இதுதான் போயிட்டு இருக்கு, புரியுதுங்களா? ஆனா அதோட கேடு கட்ட ஆட்சி மாதிரிலாம் இது பண்ணல, புரியுதா? இன்னும் இந்த 5 ஆண்டுல ஒரு எப்படி சொல்றதுங்க, வெளிநாடு மாதிரி ஃபாரின் மாதிரி ஆயிடும் நம்ம தமிழ்நாடு, அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு வராங்க, புரியுதுங்களா? இன்னைக்கு எங்க ஊர்ல நாங்க வந்து என்னோட சொந்த ஊர் வந்து கீரல்வாடி.
அந்த கிராமத்துல வந்து ரோடு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க நிறைய கோரிக்கை வச்சிருக்கோம். உடனே நான் என்ன சொன்னேன், இந்த பை எலெக்ஷன் வச்ச உடனே எம்எல்ஏ வந்து நெக்ஸ்ட் வீக்கே உங்க ஊருக்கு வந்து நாங்க பார்த்து ரோடு எல்லாம் பண்ணி தரோம். சுமார் ஒரு 150 ஆண்டுகளாக எங்களுக்கு ரோடே இல்ல, ரோடு வசதியே இல்ல நாங்க வந்து கிராமத்துல. ஒரு 100-200 மீட்டர் வந்து ரோடே கிடையாது. அதுக்கு வந்து சும்மா எனக்கு 27 வயசு ஆகுது. எனக்கு அடுத்த 25 வயசுல இருந்து இன்னி வரைக்கும் நான் ஒரு அட்வொகேட் படிச்சிருக்கேன். பத்தாவது வேற இன்னி வரைக்கும் நான் வந்து எல்லாருக்கிட்டும் ஒரு மனுவா கொடுத்துன்னு இருக்கேன். எல்லாத்தையும் வந்து கோரிக்கை வைக்கிறேன். இன்னி வரைக்கும் ஒரு எப்படி சொல்றது, அட்லீஸ்ட் ஒரு கல்லாரி கூட அந்த வந்து என்ன இருக்குன்னு சொல்லி ஏடிஎம்கே ஆட்சியிலும் இல்ல, டிஎம்கே ஆட்சியிலும் இல்ல. ஆனா இந்த ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கிறேன்றாங்க. என்ன ஏரியா பேரு தெளிவா? கீரல்வாடி கிராமம், ஜமீனண்டத்தூர் போஸ்ட் கீரல்வாடி கிராமம், மதுராந்தகம் வட்டம் ஜமீனண்டத்தூர் போஸ்ட் கீரல்வாடி கிராமம் அந்த ஊர்ல. ஏன்னா இன்னி வரைக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு ஆட்சியில் நடந்ததில்ல. இப்போதைக்கு கொஞ்சம் எங்க ஊர்ல கொஞ்சம் முன்னேற்ற மாதிரி தெரியுது. என்ன ஒரு விஷயம்னா, தளபதி வந்ததுல இருந்து எல்லா ஆட்சியுடைய பெருசுங்களும் அடங்கிடுச்சு. இருக்கிற சிறுசுங்க இளைஞசுங்களை வந்து கொஞ்சம் மேல எடுத்துட்டு வர மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. இன்னும் வந்து இருக்கிற ஓராண்டுல எங்க ஊரை வந்து நாங்க ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவோம். இந்த டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாவே நல்ல நிலைமைக்கு ஆகும் நம்பிக்கை வைக்கிறோம். ஓல்டு எல்லாம் போச்சுங்க. ஏன்னா ஓல்டு எல்லாம் நம்பி கொடுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இது வரைக்கும் சுட்டின்னு போத்தான் பார்த்தனால கண்டி இது வரைக்கும் நியூவா எதுவும் பண்ணது கிடையாது. அதனால வந்து நாங்களும் வந்து ஏகப்பட்ட கட்சியில இருந்தோம். இன்னைக்கு எங்க கிராமத்துல 99% டிவிக்கு எல்லாம் எழுந்திருக்காங்க. எதுன்னு கேங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட், எங்க ஊர் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், தண்ணி வசதி வேணும், ரோடு வசதி வேணும், நல்ல ஒரு பசங்களுக்கு ஸ்பீச் வேணும். அந்த மாதிரி பேப்பர் மில்லுன்ட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அது நாங்க எவ்வளவு மனுவெல்லாம் கொடுத்துட்டோம். அதிமுகலையும் நடக்கல, திமுகலையும் நடக்கல. ஆனா இப்ப மனு வந்து எடுத்திருக்காங்க. கேட்டீங்கன்னா அதிமுக ஒரு 5 வருஷத்துல அவன் பாதி புடுங்குறான். ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுக ஒரு 5 வருஷம் அதுல புடுங்குறான். டிஎம்கே வந்து ஒரு 5 வருஷத்துல இதுல புடிங்கிறான். ஆனா இவங்களுக்குள்ள ஷேர் வந்துருக்குது, எங்களுக்குள்ள என்ன ஷேர் வந்திருக்கு? இப்ப இந்த இடைத்தேர்தல் வந்து வருதுல ஒரு 5 தொகுதியில, இந்த 5 தொகுதியில டிவிக்கு எந்த அளவுக்கு வந்து வெற்றி பெறுவோம்? எல்லா தொகுதியிலும் வெற்றி பெறும். எல்லா தொகுதியிலும் வெற்றி பெறும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் இது சொல்றதுங்க ஆதரவு தான் அளிச்சாங்களா கண்டி. ஆனா இந்த 5 தொகுதியிலும் திருச்சியும் சரி மதுரை எல்லா தொகுதியிலும் டிவிக்கே தான் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா வேற எதுவும் இல்ல, கெப்பாசிட்டி இல்ல. டிஎம்கே கெப்பாசிட்டி கூட வராது. ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சியே இல்ல, அவ்வளவுதான் போயிடுச்சு. அதான் இப்ப இந்த சவுக்கு சங்கர் சொல்லிருக்காரு, இந்த திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து விஜயோட ஆட்சி எப்படியாவது கவுத்தரணும்னு இந்த 6 மாசத்துல பாக்குறீங்க. ஆனா அந்த கவுத்திங்கன்னா அது உங்களுக்கு தான் வந்து ரிவர்ஸ் ஆகும். அவர் சவுக்கு சங்கர் எந்த அளவுக்கு பேசுறாரு அந்த அளவுக்கு அவர் உள்ள போயிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இல்ல அவர் ஒண்ணு தெளிவா பேசுறாரு. இல்ல அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இப்ப 108 தொகுதி இப்ப நீங்க வந்து அவர் கவுக்கணும் பாக்குறீங்க சிஎம் விஜய. ஆனா நீங்க வந்து இப்ப நீங்க கவுத்துட்டீங்கன்னா மறுபடியும் வந்து அவர் 108ல ஜெயிச்சவரு அடுத்து 200 தொகுதி தாண்டி வந்து ஜெயிப்பாரு. அவர்கிட்ட வந்து வச்சுக்காதீங்க. மக்கள் மனசு வச்சாதாங்க எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் பேச முடியும். மக்கள் மனசு வைக்கலன்னு வச்சுக்கா எப்படியாப்பட்ட எப்படி சொல்றது கோடீஸ்வரன் இருந்தாலும் ஜனங்க இப்ப பணத்தை கொடுத்தா டிஎம்கே ஜெயிச்சிடலாம், ஏடிஎம்கே ஜெயிச்சிடலாம் தான் சொன்னாங்களே கண்டி. ₹1 கூட வாங்காத டிவி அண்ணா வச்சுட்டு போயிட்டாரு, டிவி வச்சுட்டு போயிட்டாரு. ₹1 தரல. எந்த ஊர்லயும் ₹1 நாங்க எதிர்பார்க்கல. எதுக்காக நாங்க பிரச்சாரத்துக்கு ₹1 யாரும் எதிர்பார்க்கல. நாங்க சொந்த பெட்ரோல் போட்டு தான் போயிடுமா கண்டி பிரச்சாரத்துக்கு, யாருக்கிட்டே வருவாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க மறுபடியும் ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா இப்ப 108 தொகுதி தானே தலைவர் விஜய் ஜெயிச்சாரு, ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா மறுபடியும் 200 தொகுதிக்கு மேல ஜெயிப்பாரா அப்படின்றாங்க. கண்டிப்பாங்க. இதுக்கு அப்புறம் அதான் சொல்லிட்டுங்களே, ஏடிஎம்கே எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்ல, டிஎம்கேக்கும் கெப்பாசிட்டி கூட வராது. அப்ப என்ன கட்சி இருக்குது இங்க? மீதி உள்ளது டிவிக்கே தான். நம்ம தான் வந்து ஆகணும். வேற யாரு வருவா சொல்லுங்க? இவங்க சிஎம் அறிவிச்ச விஜய் அவர்கள் வந்து மதுராந்தகம் தொகுதி டிவிக்கே தானே புலம்பிக்கிட்டே தான் இருக்காங்க. டெய்லியும் மேடை போட்டு அவங்க திமுக வந்து புலம்பிட்டு அழுதுட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க. மேயர் பிரியாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மேயர் பிரியானா ஜாலியா அவங்க அவுட்டிங் போவாங்க, ஜாலியா சாகர் பாப்பு கொடுத்தாங்க, சுத்துவாங்க. இல்ல ஆள் இல்ல அவங்க ஒன்ன கட்டலக்கு புட்ல கட்டுவாங்க. வந்து சின்ன குழந்தை எங்க தளபதிக்கு எல்லாம் ஓகேங்களா? அவங்களாம் வந்து சின்ன ஒரு பல்லாவரம் தொகுதி பல்லவிக்காக பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் எங்க ஆதவர்ஜனுக்கு வருவாரு, அதுக்கப்புறம் ரமேஷ் அண்ணனுக்கு வருவாரு. புரியுதுங்களா? எங்க பல்லவிக்காக திருவிக்கா நகர் பல்லவிக்காக அவங்களுக்கு பதில் சொல்லுங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். புரியுதுங்களா? பேசுறவங்க பேசுவாங்க, என்ன வேணாலும். அதை எங்க அண்ணன் சொல்ற மாதிரி தளபதி சொல்ற மாதிரி பேசுறவங்க 1000 பேசின்னு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் காதல வாங்காத. நம்ம மக்கள் என்ன பண்றாங்களோ, எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அந்த வேலையை நம்ம மட்டும் பாத்துட்டு போயிடணும். புரியுதுங்களா? அவன் பேசுறது இவன் பேசுறதுன்னு மட்டும் பேசிருந்தீங்கன்னா அந்த 5 வருஷம் முடிஞ்சே போயிடும். புரியுதுங்களா? அது பேசுறவன் பேசினே இருக்கட்டும், நம்ம பார்த்து நம்ம வேலை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இதுக்காக என்ன கேட்டீங்களா நீங்க? மே பிரியா வந்து ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியுமே காலி பண்ணிட்டு வந்து தளபதி ஆட்சி ஆள்றாரு. நீங்க வந்து மே பிரியா வந்து எப்படி எங்களோட தளபதியோட கம்பேர் பண்றீங்க? அவங்க சின்ன குழந்தைங்க, அது வந்து எங்க தளபதியோட வந்து கம்பேர் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? ஸ்டாலின் பத்தி கேக்குறீங்களா இல்ல எடப்பாடி பத்தி கேக்குறீங்களா? அவங்களாம் ஒரு ஆட்சி ஆண்டவங்க, அவங்க வந்து ஓரளவுக்கு கம்பேர் பண்ணலாம். இது மே பிரியா வந்து ஒரு சின்ன ஒரு குழந்தை. அது வந்து ஏதோ ஒரு மாவட்டத்துல வந்து ஒரு சின்ன ஒரு பூச்சி மாரி அவங்களாம். புரியுதுங்களா? அவங்களாம் வந்து ஒரு
எப்படி சொல்றது அது எனக்கு ஏன்னா ஏன்னா இப்போ 2 ஸ்கூல் வந்து ஓபன் பண்ணாங்க. ஓபன் பண்ணும்போது வந்து அந்த விளக்கு பத்த வச்சாங்க. அப்போதைக்கு வந்து தாவேக்கால இருந்தும் வந்து அந்த எம்எல்ஏ வந்து சொல்லுங்க இல்ல அதான் விளக்கு இல்ல சொல்லுங்க சரி. அப்போ இப்ப நான் சொல்றேன் இன்னொன்னு. இப்ப இந்த இபிஎஸ் இருக்காருல்ல, இபிஎஸ் அவர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு வந்து தாவேக்கா இன்ஸ்டாகிராம் மூலியமா தான் ஜெயிச்சது. நம்மளும் வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமா அவங்க செய்யற தப்பெல்லாம் நம்ம வந்து எடுத்து போட்டு நம்மளும் வந்து இது வந்து வெளியே சொல்லுவோம், நம்ம ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அப்படின்னு வைக்கட்டுமே. இன்ஸ்டா தான் நீங்க ப்ராப்ளம் ஆகுது, அதனால இன்ஸ்டாவே இருக்கட்டுமே. என்ன சொல்றீங்க? முன்ன மாதிரி நியூஸ் பேப்பர்ல போடல, போஸ்ட் ஆபீஸ்ல போடல, டிவி தான் பாப்பேன் எப்ப. இப்ப அவன் செல்லு ஏன் இன்ஸ்டால போறேன்னா செல்ல தட்டி விட்டீங்கன்னா இருந்தா செல்லுல வந்து ஆகுது. இன்ஸ்டால பாத்தீங்கன்னா இது இன்ஸ்டா தான் பாக்கணும், ஆனா டிவி யாரும் பாக்குறது இல்ல இப்போ. அதனால வந்து இன்ஸ்டால தான் நம்ம போட முடியும். மாற்றுக் கட்சியில இருந்து தாவேக்காக்கு இணையறதுக்கான காரணம் சொல்லுங்க. மாற்றுக் கட்சியில இருந்து இணையாங்கன்னாக்கா அந்த ஆட்சி வந்து செயல்படல. இந்த வந்த 35 நாள்லயே என்னென்ன பண்றாங்கன்ட்டு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 5 ஆண்டு பண்ற ஆட்சியை 35 நாள்ல பண்ணிட்டாங்க. இன்னும் அதிகமா பண்றாங்க. அதனால வந்து இது போனா நம்ம பெனிஃபிட்டா இருக்கும், இது போனா அதிகமா நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்ட்டுக்காக இணைஞ்சிருக்கலாம். இவரு லாரன்ஸ் வந்து திருச்சி கிழக்குல வந்து டிவிக்கு சார்பா நிக்க போறாருன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி வந்தாருன்னா எந்த அளவுக்கு நான் சப்போர்ட் இருக்கும் அவருக்கு. ஆனா இப்ப எப்படி சொல்றேன், நான் இப்போ எந்த அரசியலும் சின்ன வயசுல இல்ல, இல்லாத போது நான் அவ்வளவு பண்ணிருக்கேன். எத்தனை வீடு குடிசைகளை கட்டிருக்கேன், எவ்வளவு ஸ்கூலுக்கு நான் கட்டிருக்கேன். அப்போ நான் அரசியலுக்கு வந்துட்டேன். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட பவருங்குது எல்லாமே இருக்குது. இப்போ நான் இன்னும் எவ்வளவு பண்ணுவேன். இப்போ நான் திருச்சியே டபுளா மாத்தியே நான் அமைக்கலாம். இப்போ திருச்சி வந்து எப்படி சொல்றது, ஒரு அளவுக்கு கீழ் மட்டமா தான் இருக்குது. அதே நான் மாத்தி மேல சென்னை மாரியா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தளபதி வந்துட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. இதை பார்த்து நிறைய பேர் இப்ப அண்ணாமலை வராரு, இப்ப வந்து லதா ரஜினிகாந்த் ஒரு ஏக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. ரஜினிக்கு வந்து அவர் மேல வந்து வன்மம் இருக்குமா, நம்ம வந்தா ஜெயிச்சிருக்கலாமே, இப்ப இவரால வர முடியலையே நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரு வந்தாலும் தமிழ்நாட்டை தமிழ் தான் ஆடணும், தமிழ் தான் ஆடணும். ஏன்னா ரஜினி வந்து எப்படி சொல்றது, அவர் வந்து சினிமால வந்து சூப்பராக ஆகும், தமிழ்நாட்டை ஆள முடியாது. ஏன்னா அவர் என்னைக்கு இருந்தாலும் கர்நாடகா தான். இன்னைக்கு வரைக்கும் ரஜினின்னு சொல்றீங்களா, ரஜினி வந்து எத்தனை ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காரு, எத்தனை ஊருக்கு நல்லது பண்ணியிருக்காரு, சொல்ல முடியுமா நம்மளால? இப்போ கூடிய சீக்கிரம் வந்து இடைத்தேர்தல் வரும், ஆட்சி களைய போகுது அப்படின்ற மாதிரி வந்து அவரே சொல்றாரு. அது எப்படி ஆட்சி களையும்னு நினைக்கிறேன். ஆட்சி களையன்னு சொல்றது அவங்க சொல்றது வந்து எப்படி சொல்றது, நான் தான் எப்பவுமே ஆண்டுட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்ககிட்ட பணம் பலங்குது. ஏன்னா சொன்னாங்க வீட்டு பலம் அதிகமா இருக்கு. ஒரே வீட்டுல இருந்து நீங்க 10 பேர் தாத்தா முப்பாட்டம் பேரம் கொள்ளு பேரம் எல்லாத்தையும் ஆண்டு வரீங்க. ஒருத்தருக்காக நீங்க வெளில இருந்து போஸ்டிங் கொடுத்துருக்கீங்களா? அடிப்படையில இருந்து கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுத்தீங்களா? இல்ல தலித்து மக்களுக்காக ஒரு வேணா போஸ்டிங் கொடுத்தீங்களா? விசிகே கட்சி வந்து கூட்டணி இருந்ததுல, இது வரைக்கும் விசிகே கட்சியில வந்து யாருக்குன்னா அமைச்சர் போஸ்டிங் கொடுத்தாங்களா? இல்ல. எங்க தளபதி வந்து எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுத்து அமைச்சர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிஎம்கேல யாருன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபேமிலி மேட்டர் தான் இது வரைக்கும் அமைச்சர் போஸ்டிங் இருந்திருக்காங்க. ஆமா, அது ஒரு வரலாறு தான். இது இப்போ சின்ன காலேஜ் பொண்ணுலாம் பாத்தீங்கன்னாக்கா அரசியலே என்னன்னு தெரியாம இருந்தாங்க. பசங்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி, ஒரு அரசியலே என்ன எப்படின்னு தெரியாம இருந்தாங்க. அரசியல் வந்து அந்த உள்ள சபாநாயகத்துக்கு அந்த உள்ள போகும்போது நியூஸை பார்த்துட்டு சபாநாயகனா இப்படி தான் இருக்கணும், உள்ள ஸ்டேஜில் போனாலும் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்ட்டு எல்லாமே எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு. இவங்க இப்படியே பேசியிருந்தாக்கா அடுத்த ஆட்சியில திமுகவே இருக்காது. அதான் ஆதவர்ஜி கூட சொல்லியிருக்காரு, இதுதான் கடைசியா முதலமைச்சர் தான் ஸ்டாலின் தான், இதுக்கப்புறம் உங்க குடும்பத்தை யாருமே வந்து ஆள முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து செயல்படுத்தி காட்டணும். ஏன்னா ஒரு குடும்பம் வந்து ஆளலாம்னா நல்லது பண்ணிட்டு எவ்வளோனா ஆளு. நீங்க நல்லது பண்ணியிருந்தாக்கா தளபதி வந்திருக்க மாட்டார். ஒரு 4 தொகுதியில வந்து இடைத்தேர்தல் நடக்குது இல்ல, அந்த இடைத்தேர்தலில் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு தொகுதியில நிற்பாரா? அப்படி நின்னாருன்னா அவருக்கு வெற்றி வாய்ப்பு திரும்பி அவர் நின்னாருன்னா அவர் அசிங்கப்பட்டு தான் போகணும். அதோ அவரோட எங்க தளபதியோட முடிச்சுட்டு போயிட்டா நல்லா இருக்கும். எங்க தளபதியோட கூட அதாவது வந்து எப்படி சொல்றேன், எங்க தளபதியோட நியமிச்சு விட்ட ஆளோட தோர்த்தா இதை விட ரொம்ப அசிங்கம். ஏன்னா எங்க தளபதியோட தோத்ததே ஏதோ ஒரு மேல ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரோட தோத்துட்டுன்னு அவருக்கு அதோட பெருமையா போயிடும். இப்போ வேற ஏதாவது தொகுதியில தோத்தாங்கன்னா அதை விட அசிங்கன்றது வேற ஸ்டாலின் அவ்வளவுதான். அதை விட மீண்டும் ஒரு வேளை தோத்துவார் அப்படின்ற பயத்துல வந்து திரும்ப இடைத்தேர்தல் நிக்காம வேற. ஏன்னா அவங்க வந்து திருட்டு திமுகனா தீய சக்தி. அவங்க என்ன வேணாலும் செய்யலாம், புரியுதுங்களா? ஆனா அதுக்கெல்லாம் வந்து நாங்க எங்க தளபதி வந்து மசிய மாட்டாங்க, நாங்களும் அதுக்கு மசிய மாட்டோம். கண்டிப்பா நாங்க வந்து உள்ளாட்சி அடுத்தது வந்து எங்களோட டார்கெட் வந்து உள்ளாட்சி தேர்தல் தான் எங்களுக்கு. நீங்க வேற ஏதாவது கேள்வி கேளுங்க.
உள்ளாட்சி தேர்தல் பத்தி கேட்கறீங்களா, நாங்க தான் ஜெயிப்போம். இப்போதைக்கு நாங்க வந்து எங்க தளபதி வந்து எங்களுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எங்க தளபதி எதுவுமே நாங்க கோட்டையில உட்கார வச்சுட்டு இந்த கட்சியை நாங்க வந்து கழிச்சு விடுற அளவுக்குலாம் நாங்க அவ்வளோ ஒரு எங்களுக்கு வந்து திறமை இல்லாமலாம் போல. நாங்க திறமை இருக்கிறத எங்க தளபதி எத்தையுமே நாங்க கோட்டையில வச்சிருக்கோம், புரியுதுங்களா? இப்ப வந்து நீங்களே வந்து ஆளுங்கட்சி, நீங்க எதிர்கட்சி, நீங்களே திருட்டு திமுக வேலை உங்களால முடிய சொல்ல, நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க எங்க சொந்த காசுல செலவு பண்ணி எங்க தளபதியை இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வந்து அவருக்கு லஞ்சமே இல்லாம நாங்க வந்து ஊழல் இல்லாம நாங்க வந்து இது பண்ணி நாங்க வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து எங்க மக்களை வந்து கோட்டையில உட்கார வச்சிருக்காங்க. அப்படி இருக்க கட்சி எப்படி நீங்க வந்து கலைக்க முடியும்? உங்களால முடியும். என்ன கட்சி? அடுத்தது எங்களோட டார்கெட் வந்து உள்ளாட்சி தேர்தல் தான்.